ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாலமோன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமோன், அங்கு அச்சரப்பாக்கம் பகுதியில் எந்தெந்த இடங்களில் இப்படி மர்மமான முறையில் இந்த பறவைகள் உயிரிழந்திருக்கின்றன? இந்த பறவைகள் சீசனின் காரணமாக அச்சரப்பாக்கத்திற்கு வருகை புரிந்த பறவைகளா? அங்கு தற்போது எத்தகைய சூழல் நிலவுகிறது? நிச்சயமாக கலந்ததாரா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும்பான்மையாக கருதப்படுவது இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள், அதாவது ஐரோப்பிய கண்டங்கள், ஆப்பிரிக்க கண்டங்களிலிருந்து அதிக அளவிலான இந்த வெளிநாட்டு பறவைகளானது இந்த சீசனுக்கு வருவது தொடக்கம். குறிப்பாக நவம்பர் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையும் இந்த பகுதிக்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து தங்களுடைய இனப்பெருக்கத்தை பெருக்கிக் கொண்டு அடுத்தபடியாக திரும்பி தன்னுடைய வாழ்விடத்திற்கே செல்லும் சூழலானது உருவாகியுள்ளது. குறிப்பாக தற்போதைய நடந்துள்ள சூழலில் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் மட்டுக்கு உட்பட்ட 53 பெரும்பாக்கம் பகுதியில் அந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை ஒட்டியுள்ள ஏரியாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளிலே அதிக அளவிலான வாத்து வகைகளான அந்த புள்ளி முக்கன் வாத்து என்கின்ற ஐரோப்பிய அரேபிய நாடுகளைச் சேர்ந்த வாத்துகள் இந்த பகுதியில் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து ஆயிரக்கணக்கான வாத்துகள் தற்பொழுது இந்த பகுதியில் உலாவி வருகின்றன. இந்த பகுதியில் இருக்கின்ற பகுதியில் அருகே இருக்கின்ற இந்த பெரும்பாக்கம் ஏரியில் அதிக அளவிலான அந்த புள்ளிமுக்கன் வாத்துகள் நடமாட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. வேடந்தாங்கல் ஒட்டியுள்ள பகுதி என்பதால் தண்ணீரை சார்ந்து வாழும் வாத்து இனம் என்பதாலும் இந்த பகுதியில் அதிக அளவில் வந்து ஒன்று சேர்கின்றன. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக இந்த 100க்கும் மேற்பட்ட புள்ளிமுக்கன் வாத்து இனங்கள் பறவைகள் செத்து மிதப்பதாக தகவலானது வெளியானது. அந்த தகவலை அடுத்து அங்கு சுற்றியுள்ள பொதுப்பணித்துறையினர் ஆய்வு செய்யும் போது அந்த பகுதியில் அதிக அளவிலான புள்ளிமுக்கன் வாத்துகள் உணவுக்காக கொலை செய்யப்பட்டனவா அல்லது சமூக விரோத செயல்களா என தற்போது வனத்துறையினர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதே போன்று மீன்கள் செத்து மிதப்பதாலும் அந்த குளத்தில் நீர் முற்றிலுமாக ஏரியில் உள்ள நீர் கெட்டு போய் துர்நாற்றம் வீசுவதால் கால்நடைகள் அந்த நீரை பருகுவதால் சுகாதார சீர்கேடானது ஏற்படும் எனவும், இந்த புள்ளிமுக்கன் வாத்துகள் அதாவது வெளிநாட்டு பறவைகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உயிரிழந்த புள்ளிமுக்கன் வாத்து இனங்களை வனத்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் அதனை கொண்டு சென்று ஆய்வு செய்து, அதே போன்று மீன்கள் இறந்துள்ள நிலையில் மீன்களையும் ஆய்வு செய்து அந்த ஏரியினை முற்றிலுமாக பாதுகாக்க வேண்டும் எனவும், இந்த சமூக விரோத செயலில் ஈடுபடும் அதே போன்று வேட்டையாடுபவர்களை தண்டிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக கோரிக்கையாக உள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமோன்.